நீ என்னம்மா பண்ற? உங்க அண்ணி அவங்க தங்கச்சி கிட்ட ஃபோன் பேசினுக்குறா. பசங்களாம் என்ன பண்றாங்க? நீ சாப்பிட்டியா? உங்க வீட்டுக்கார் வந்துட்டாரா? என்ன சமைச்ச? இங்க ஒரே பனி அதிகமா இருக்குதுடி. உங்க ஊர்ல எப்படி இருக்குது? இங்க ரொம்ப அதிகம். 6 மணிக்கே குளிர் எடுத்துக்குது. பாத்தியாடி, அக்காக்கு நம்ம வந்தது கூட தெரியாது. ஃபோன் பேசினுக்குது அவங்க தங்கச்சி கிட்ட. என்னடி மாமா ஒரு பக்கம் திரும்பி பேசினுக்கிறாரு, அக்கா ஒரு பக்கம் திரும்பி பேசினுக்குது. ரெண்டு பேரும் ஃபோன்லயே இருக்கிறாங்க. வா என்னன்னு போய் கேட்கலாம். சரி சரி, பசங்கள லீவுக்கு அனுப்பி விடு. சரி, நான் வைக்கிறேன். போய் தூங்கு. இவளுங்க என்ன இன்னத்துக்கு இந்த பக்கம் வராளுங்க? மணி 9 ஆகுது. இன்னத்துக்கு வர மாட்டாளுங்களே, என்னன்னு தெரியலையே. அக்கா நல்லா ஜாலியா சாப்பிட்டு நிலா வெளிச்சத்துல ரெண்டு பேரும் உட்காந்து ஃபோன் பேசின்னு ஜாலியா இருக்கிறீங்க. ஆமா, நாங்க ஜாலியா உட்காந்துருக்கிறோம். நீ வந்து ஏதாச்சும் கொளுத்தி போட்டு போ. ஐயா, நான் என்ன அப்படியா பண்ண போறேன்? ஏண்டி, அந்த மனுஷன் அவங்க தங்கச்சி கிட்ட அவங்க தங்கச்சி பசங்க கிட்ட பேசினுறாரு. நான் என் தங்கச்சிக்கு இப்பதான் ஃபோன் பண்ணி பேசினேன். சரி, என்ன என்னத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டா ஜாலியா இருக்கிறீங்களா அப்படி இருக்கிறீங்கன்ற. அக்கா இப்பெல்லாம் வர வர நீ ரொம்ப பேசுறக்கா. முன்னெல்லாம் எதுவுமே பேச மாட்டேன், எது சொன்னாலும் அமைதியா கேட்டுன்னு அறிவுரை சொல்லுவேன். இப்ப எல்லாத்துக்குமே நக்கல் பேச்சு பேசுறக்கா நீ. அது என்னமோ கரெக்ட் தாண்டி. உங்க கூட என்னைக்கு சேர்ந்தனோ அன்னில இருந்து தாண்டி நான் இப்படி பேசுறேனே. பாத்தியாடி, இதுக்கும் நம்மள தான் சொல்லுது அக்கா. சரி சரி, அதை விட இந்த டைம்ல இன்னத்துக்கு தேடி வந்துக்கிறீங்களே, என்ன விஷயம்? சாப்பிட்டீங்களா இல்லையா? நான் சாப்பிட்டேன்க்கா. ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு சொன்ன அவர் வாங்கிட்டு வந்து குத்தாரு. ரெண்டு பேரும் சாப்பிட்டோம். உனக்கு என்னம்மா, அவர் எது கேட்டாலும் வாங்கி வந்து குத்துருவாரு, நீ சாப்பிடுவ. அப்படிலாம் இல்லைக்கா. சரி, ஏதோ சிக்கன் ரைஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சு. சரி, அதான் வாங்கிட்டு வர சொன்னேன். சரி, ஆட்டோ ஓட்டிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்து குத்தாரு. நீ சாப்பிடலையாடி சோடா புட்டி? நான் சாப்பிடலக்கா, நான் ரொம்ப கோவமா இருக்கிறேன். நீ தானடி எல்லாரையும் கோவப்படுத்துவ. இன்னைக்கு நீ கோவமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ற. ஒரு நிமிஷம் இரு, அந்த கதையை சொல்றேன். ஒரு கம்ஃபர்டபுளா உக்காந்துக்கிறேன். உட்காந்து வேற பேச போறியா? நீ ஏண்டி நின்னுட்டு இருக்க? நீயும் உக்காரு. ஏய், கதையை சொல்லுடினா என்னடி உட்காந்து அழுதுனுக்குற? நான் இனிமே எங்க வீட்டுக்கே போக மாட்டேன்க்கா. என்னை எல்லாரும் திட்டுறாங்க. எதுக்கு திட்டுறாங்க முதல்ல அதை சொல்லுடி. அக்கா, எங்க மாமியார் வர வர என்ன ரொம்ப கொடுமை பத்துதுக்கா. என்ன குளூர்ல போய் படுக்க சொல்லுதுக்கா. ஒரே ஒரு கிழிஞ்ச பாயை கொடுத்து, ஒரு கிழிஞ்ச போர்வையை கொடுத்து போயிட்டு நடு ரோட்ல என்ன படுக்க வச்சுச்சுக்கா வீட்டுக்கு வெளியே. இதெல்லாம் தப்பு தானேக்கா? அப்படியாடி பண்ணாங்க? அட, நான் என்ன பொய்யா சொல்றேன்? உண்மையை தான்க்கா சொல்றேன். டெய்லி ராத்திரி ஆனா வீட்டு வாசல்ல ஒரு போர்வையை விரிச்சு பாயை போட்டு படுன்னு சொல்லிட்டு சொல்லுதுக்கா. இது என்ன மாசம்? மார்கழி மாசம். நமக்கெல்லாம் 5 மணிக்கே குளிர் எடுத்துக்குது. ஆனா என்னை வந்து நைட்டு டெய்லி வெளியே படுக்க வைக்குது. என்னடி மயில சொல்ற? நிஜமாவே வா. ஏண்டி, இந்த விஷயத்துலலாம் நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? நிஜமாவே தாண்டி. குளூர்ல கை காலெல்லாம் ஒதுருதுடி. 2 நாளா எனக்கு ஜுரம் தெரியுமா? என் வீட்டுக்காரரும் ஏன்னு கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாரு. அவங்க அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. இருடி, நான் வந்து உங்க மாமியார் கிட்ட கேக்குறேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இருக்கா, நான் எல்லா கதையும் சொல்லிடுறேன், அப்புறமேட்டுக்கு வந்து நீ கேளு. சரி சொல்லு, அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் கரெக்டா 3 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுதுக்கா. படுக்கதே குளூர்ல அதுல வேற 3 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுது. எழுப்பி விட்டுட்டு பச்சை தண்ணிக்கா, சுடு தண்ணி கூட கிடையாது, டெய்லி பச்சை தண்ணியில தலைக்கு குளிக்க சொல்லுது. கேட்டா மார்கழி மாசத்துல அப்படிதான் குளிக்கணுமா. டெய்லி என்ன குளிக்க சொல்லுது. தலைக்கு 3 மணிக்கெல்லாம் எழுப்பி குளிக்க சொல்லிது. அதுக்கப்புறமேட்டுக்கு கோலம் போட சொல்லுது. அதுவும் சின்ன கோலம் போடக்கூடாதான், பெரிய கோலமா அழகா போடணுமா, கலர் பவுடர்லாம் போடணுமா. இப்படியெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு 3 மணிக்கு எழுப்பி விட்டு என்னை கோலம் போட்டு இது பண்ண சொல்லுது. அதுக்கே மணி 4:30 ஆயிடுதுக்கா. நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்து கோலம் போடுறதுக்குள்ள 4:30 ஆயிடுது. சரி, ஒரு டீயாச்சும் சூடா போட்டு கொடுக்கும், நம்ம காலையிலேயே குளிச்சிடுறோமே, ஒரு கோலம்லாம் போடுறோமே, ஒரு டீ போட்டு கொடுக்கோன்னு பார்த்தா டீயே போட மாட்டேங்குது. என்ன போய் டீ போடுன்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு நான் டீ போட்டு அந்த கிழவிக்கு கொடுத்து அப்புறமேட்டுக்கு நான் குடிச்சிட்டு சரி கொஞ்ச நேரம் படுக்கலான்னு சொல்லிட்டு சும்மா படுத்தேங்க்கா. லபோ லபோன்னு கத்துது. உனக்கு அறிவு இருக்கா? நீ என்ன பைத்தியமா? காலையில குளிச்சு கோலெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி படுக்கிற? நீ படுக்க கூடாது, எந்திரிச்சு போய் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. வீட்டுல எல்லாரும் தூங்குறாங்க, அந்த நேரத்துல நான் என்ன வேலை செய்ய முடியும்? அப்பவே 4:30 மணிக்கே சமைக்க சொல்லுது. காயெல்லாம் அரிஞ்சு வை, 6 மணிக்கா சாம்பார் குழம்பு எல்லாம் செஞ்சுக்கலாம், இப்பத்துல இருந்தே காய் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னுது. அதுவும் இல்லாம நேத்து என்ன பண்ணுச்சு, ஒரு 2 பக்கெட் துணியை எடுத்துன்னு வந்து போட்டுட்டு 4:30 மணிக்கு டீயை குடிச்சிட்டு 4:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும் 2 பக்கெட் துணி அந்த குளூர்ல துவச்சேன்க்கா நானு. அடி பாவி, இப்படி எல்லாம் அடி கொடுமை பண்ணுவாங்க? அட ஆமாக்கா, ரொம்ப ஓவரா பண்ணுது. காலையில ஏஞ்சி 3 மணிக்கெல்லாம் பச்சை தண்ணியில குளிச்சு கோலம் போட்டு டீயை குடிச்சு அதுக்கப்புறம் சாமானெல்லாம் கழுவி துணியெல்லாம் துவச்சி 6 மணிக்கு மேல சமைக்கிறேன்க்கா. 6 மணிக்கு மேல சமைச்சா சரி சமைச்சிட்டுமே, பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களே படுக்கலான்னு போய் படுத்தா உனக்கு அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு அதுக்கும் கண்ட மேனிக்கு திட்டுதுக்கா என்னை பிடிச்சி.
சரி எனக்கு வீட்டுக்காரன்னு ஒருத்தன் இருக்கிறானே அந்த சோப்பலாங்கி கிட்ட சொன்னா அவன் அவங்க அம்மா பண்றது தான் கரெக்ட்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றான். எங்க அம்மா சொல்றது செய், இல்லனா உனக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்க்கா. எனக்கு என்னமோ நீ சொல்ற கதையில நம்பிக்கையே இல்லை. நீ தான் உன் மாமியாரை வேலை வாங்குவ, அவங்க வேலை வாங்குறாங்கன்னு சொல்ற. என்னால் நம்பவே முடியலையே. நீ வீட்லயே இருக்க மாட்ட, எல்லா வேலையும் அந்த வயசான கிளவி தான் செய்யும். எனக்கு என்னன்னு ஒன்றும் புரியலையே. சீச்சி, நம்ம மயில அவ்வளோலாம் போய் சொல்ல மாட்டாடி. அக்கா நீ நம்பாத, எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது இவ சொல்ற கதையெல்லாம். அடியே, உன் மாமியார் வந்துச்சுடி. என்னது, என் மாமியார் வந்துச்சா? வாங்கம்மா, இந்த குளிர்ல என்னம்மா இங்க வந்துட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா, சும்மா தான் வந்தேன். இவளை காணமேன்னு தேடினேன், இவ எப்படி இங்க தான் இருக்கும்னு தெரியும், அதாம்மா வந்தேன். ஆனா நீங்க பண்றது ரொம்ப அநியாயமா. குளிர்ல 3 மணிக்கெல்லாம் அவளை எழுப்பி குளிக்க வச்சு கோலம் போடு சமைன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் தோயின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? இந்த குளிர்ல எப்படிமா செய்ய முடியும்? கிழிச்சா இவ சொன்னாலாமா உன்கிட்ட? ஆமாம்மா, நீங்க நிறைய வேலை வாங்குறீங்கன்னு சொன்னா. அதை போய் நீ நம்புற பேரு. ஒரு வேலையும் செய்யறதில்ல, 8:30 மணி வரைக்கும் தூங்குறா. எல்லா வேலையும் நான் செய்யறேன். 6 மணிக்கு ஏஞ்சி என்னால குளிர்ல ஏஞ்சி கூட முடியல. நான் கோலம் போடுறேன், நான் டிஃபன் செய்யறேன், எல்லா வேலையும் நான் செய்யறேன். இவ 8:30 மணிக்கு ஏஞ்சிக்கிறா. என்ன போய் பேசுறா இவ? அச்சிச்சோ, இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ரவுண்ட் கட்ட போறாங்களே நம்மள. என்னம்மா சொல்றீங்க? இவ்வளவு நேரம் நீங்க வேலை வாங்குறீங்க, 3 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுறீங்க. அதை வந்து பனியில தான் தூங்க வைக்கிறீங்க, கிழிஞ்ச பாய் தரீங்க, கிழிஞ்ச பெட்ஷீட் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னா டியே, உனக்கு வாயை திறந்தா உண்மையே வராதாடி? பொய்யா பேசின்னு திரியிற. நல்லா செஞ்சாமா இவ. வீடு வீடா சுத்தி நிக்கிறா, 8:30 மணிக்கு ஏஞ்சிக்கிறா, நல்லா சாப்பிட்றா, திரும்பியும் தூங்குறா, டிவி பாக்குறா, போன் பேசுறா, நோன்றா, எங்கன்னா யார் வீட்டுலனா போய் பூந்துக்கிறா. இதுதான் இவளோட வேலையே. இவ சொல்றத போய் நீ நம்புற பேர். வயசான கிழவி. என்னால முடியல, நான் தான் மொத்த வேலையும் செய்யறேன். இவ ஊரை சுத்தின்னு வந்து நிக்கிறா. அக்கா அக்கா, அது வந்து நான் என் மாமியார சொல்லக்கா. சீரியல்ல ஒரு மாமியார் இப்படி கொடுமை பண்ணிச்சாங்க்கா ஒரு மருமகளை. அந்த கதை தான்க்கா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என் மாமியார் ரொம்ப நல்லவங்கக்கா. அடியே அடியே அடி பாவி, இப்படி அண்ட புழுகு புழுகுறியடி நீ. ஏண்டி, இப்பதானடி சொன்னேன் என் மாமியார் தான் எனக்கு கொடுமை பண்ணுச்சு, நீ வந்து கேளுன்னு சொல்லிட்டு. சேச்சே, நான் போய் எப்ப சொன்னேன் அந்த மாதிரிலாம்? டிவில சீரியல்ல பார்த்தா அதை தான் உங்ககிட்ட சொன்னேன், நீ தப்பா புரிஞ்சுக்கினக்கா. இதெல்லாம் ஒரு மானங்கெட்ட பொழப்பு. ஆளையும் மூஞ்சியையும் பாரு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அப்படியே நைஸா நம்மளும் இங்கிருந்து ஓடிடுவோம். அக்கா நான் போயிட்டு நாளைக்கா வரேன். நான் அப்பயே சொன்னேன், என் பேச்ச நீ கேட்டியா? இவ போய் தான் சொல்லுவான்னு சொல்லிட்டு. என்னடி இப்படி பேசுறா இவோ மாத்தி மாத்தி? ஓகே ஓகே, குட் நைட், பாய்.